Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா நவராத்திரி வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறது. வியாழக்கிழமைக்குள்ள நைவேத்தியம் தான் பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பில் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கடலைப்பருப்பு லட்டு, ஒக்காரை, பாயசம், வடை, சுண்டல், ஹயக்ரீவா அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல கடலைப்பருப்பு லட்டுக்கு இது 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை வெத்து வாணலியில் கலர் பொன் கலருக்கு வர அளவுக்கு வறுக்கணும். கருகிடக்கூடாது, நல்ல மணம் வரணும். அந்த அளவுக்கு இதை வறுத்துட்டு சூடு ஆறினதும் மிக்சியில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு இதை ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இது மாலாடு சூப்பராக இருக்கும். 3/4 டம்ளர் கடலைப்பருப்புக்கு இது வழிய 1 டம்ளர் பொடிச்ச வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்சியில் ஒரு திருப்பிட்டு இதுலேயே பொடிச்சு வச்சுருந்த இந்த கடலைப்பருப்பு பொடியையும் சேர்த்து ஒரு திருப்பியாச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்ல கையால் சேர்த்து பிசைஞ்சு ஒன்று போல் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் வெல்லமும் எவ்வளோ எடுத்திருந்தோமோ அதில் 3/4 ஒரு பங்கு நெய் சூடு பண்ணி இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்து வறுத்து இந்த நெய்யோடையே கடலைப்பருப்பு வெல்லம் சேர்ந்த கலவையில் சேர்த்து முதல்ல சூடாக இருக்கும் ஸ்பூனால் கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் சூடு ஆறினதும் கையால் ஒன்று போல் சேர்த்து இது லேஸ் சூடு இருக்கும்போதே உருண்டையாக பிடிச்சிடலாம். நல்லா சூப்பராக பிடிக்க வரும். அது இதே போல் மற்ற மாவையும் பிடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான கடலைப்பருப்பு மாலாடு, அதுவும் ஹெல்த்தியாக வெல்லம் வச்சு ரெடி ஆகிடுது. ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த வியாழக்கிழமைக்கு ரொம்பவே ஆப்டான நைவேத்தியம் அது. இதை ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். அடுத்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கடலைப்பருப்பு பாயசம் தான் பார்க்க போகிறோம். இது சின்ன கப்புக்கு 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை வெத்து வாணலியில் லேசாக கலர் மாறணும், நல்ல மணம் வரணும். அந்த அளவுக்கு கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்ததை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து நல்லா வெட்டி திளைக்கிற வெந்நீரை இதில் விட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். அதுலேயே இது வெந்துடும். இது 2 டீஸ்பூனு முந்திரி பருப்பை வெத்து வாணலியில் வறுத்து கரகரப்பாக பொடிச்சு வச்சுருக்கேன். வெந்நீர் விட்டு மூடி வச்சுருந்த கடலைப்பருப்பை இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டிருக்கேன். தண்ணியெல்லாம் வடித்து எடுத்தாச்சு. இதை மிக்சியில் சேர்த்து தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் விட்டு திருப்பி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். பாயசத்துக்கு கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதில் 2 பங்கு வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டாச்சு. வெல்லம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. இப்போது இந்த மாதிரி திருப்பி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சியில் கடலைப்பருப்பு, அதை விழுத இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு சேர்ந்து நல்லா கொதிச்சாச்சு. பாருங்கள், அதோட திக்னஸ் இந்த மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் தேங்காய் பால் வேணுன்னா தேங்காய் பால் விட்டுக்கலாம், இல்லை காய்ச்சி சூடு ஆறின பாலை சேர்த்துக்கலாம். நான் இப்போ அந்த பால் தான் சேர்த்துக்கிறேன். அதில் 1/2 டம்ளர் பால் விட்டுக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்கிற பாலை விட்டானாக்கா திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது பொடிச்சு வச்சுருந்த முந்திரி பருப்பு பொடியே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக இருக்கும் அந்த பாயசம். முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட டேஸ்ட்டே தனி. எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் வறுத்து சேர்த்துட்டேன். இது ஆப்ஷனல் தான். அடுத்து கர்நாடகா ஸ்பெஷல் ஹயக்ரீவாக்கு அரை அழாக்கு கடலைப்பருப்பை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1க்கு 2 பங்கு தண்ணி விட்டு குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஜோராக வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி 4 விசில் விட்டால் தான் நல்லா குழஞ்சிட்டு வேகும். அப்போ தான் இது வெல்லம் போடும்போது முழிச்சுட்டு நத்தையாக நிற்காது. இப்போ இதில் தண்ணியை வடித்து எடுத்துட்டு எவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதுக்கு 1/2 பங்கு வெல்லத்தை ஒரு பேனில் சேர்த்து இந்த கடலைப்பருப்பு வேக வச்சு வடித்து வச்சுருக்கோங்க இந்த தண்ணியை விட்டு இதை கொதிக்க விட்டுக்கலாம். இந்த வேக வச்சு தண்ணி வடித்த இந்த கடலைப்பருப்பை அந்த கரண்டியால் லேசாக அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி பச்சை வாசனை போக கொதிச்சாச்சு. இப்போது மசிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வரட்டிக்கலாம். வெல்லம் சேர்ந்து கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ரெஷ்ஷாக துருவின 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வரட்டிக்கலாம். இதில் 2 லவங்கம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கர்நாடகா ஸ்பெஷல் ஹயக்ரீவா ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். சின்ன டம்ளருக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் ஒக்காரை பண்ணாங்க. அதை ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கணும். இதை நல்லா செவக்க வறுக்கணும். அந்த பச்சை வாசனை போகணும், நல்லா செவக்கவும் வறுக்கணும். இந்த மாதிரி வறுத்துட்டு காட்டும்.
இந்த மாதிரி நல்ல பொன் கலரில் வறுத்தாச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல கொதிக்கிற வெந்நீரை விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சு வடி வச்சுருந்தேன். இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். தண்ணியே விடாமல் இப்போ இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு பொடிச்சு எடுத்தாச்சு. வாணலியில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் பல்லாக கீத்தின தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பொன் கலரில் வறுபடணும். பாதி வறுபட்டதும் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டேன். அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுது. இப்போ தேங்காய் பொன் கலரில் வறுபட்டாச்சு. இதை எடுத்துடலாம். கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது நல்ல வெல்லம். இதை கரையை விட்டு நல்ல கெட்டியான பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லம் பச்சை வெல்லம் வாசனை போக கொதிச்சு பாகு பதம் வந்தாச்சு. பண்ணி பார்க்கலாம். பாகு வந்தாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணல, சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இந்த பொடிச்சு வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்துக்கிட்டு சிம்மில் வச்சு கிளறும் போது உதிராகிடும். பரத்தி போட்டு கிளறத்தக்கன பேன் வேணுமா இருந்தது. அந்த வேறு பேனுக்கு மாற்றிட்டு பரத்தி வச்சு இந்த நான்ஸ்டிக் பேனில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி நான் அதில் பாருங்கள் இந்த மாதிரி உதிராக எடுத்து முந்திரி பருப்பு தேங்காயும் வறுத்ததையும் சேர்த்தாச்சு. நம்ம சூப்பரான திருநெல்வேலி ஸ்பெஷல் ஒக்கார ரெடி. இதை வெளியில் வச்சு 2 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஏர்டைட் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கடலைப்பருப்பு வடக்கி 1 டம்ளர் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் சேர்த்து காரத்துக்கு 3 மிளகா வத்தல், 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி தோல் எடுத்தது, அது கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணியே விடாமல் பல்ஸ் மோட்லேயே கரகரப்பாக திருப்பி எடுத்துக்கலாம். கரகரப்பாக பொடித்த கடலைப்பருப்பை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உதிராக இருக்கிற இந்த வடை மாவை கொஞ்சம் கையால் அழுத்தி சேர்த்துக்கணும். இல்லைன்னா அது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடும். இந்த மாதிரி அதை வடையாக தட்டி காஞ்ச எண்ணெயில் 1 by 1 ட்ராப் பண்ணி கொஞ்சம் வெந்ததும் இதை திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பொன் கலருக்கு வேக விட்டு எடுக்கணும். அப்போ தான் உள்ளேயும் வெந்திருக்கும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இதே மாதிரியே எல்லா மாவையும் வடையாக தட்டி எடுத்தாச்சு. சூப்பரான கிறிஸ்பியான கடலைப்பருப்பு வடை, ஆமை வடைன்னு சொல்லுவாள். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. கடலைப்பருப்பு சுண்டலுக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பை குக்கரில் 4 விசில் விட்டு வேக விட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு, 2 மிளகா வத்தல் கிள்ளினது, ஒரு அரைக்கு கருவேப்பிலை கிள்ளி தாளித்து அதுலேயே கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்து தாளிச்சுட்டு கழுவி வச்சுருந்த கடலைப்பருப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மேலே ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்ம டேஸ்டியான கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி. நவராத்திரி வியாழக்கிழமைக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பு நைவேத்தியங்கள்லாம் உங்களுக்கு எது சௌரியப்படுகிறதோ அந்த மாதிரி செய்யலாம். அதுக்கு தான் 4-5 வெரைட்டி கொடுத்துருக்கேன். எல்லாமே ஈஸியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். நவராத்திரி வியாழக்கிழமைக்கு கலர் கோடு எல்லோ கலர். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.